லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம். நான் பாட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னோனே நீங்க உடனே மனுஷங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, கடவுளும் கூட லஞ்சம் வாங்குறாரு சார். எப்படின்னு கேக்குறீங்களா? எங்க அம்மா மாசமா இருக்கையில நான் வயிற்றுக்குள்ள இருந்தேனா சார். அப்ப எங்க அம்மாவுக்கு பிறக்க போறது பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா என்னம்மா. அந்த பிரம்மங்கிட்ட போயிட்டு கடவுளே கடவுளே என் பொண்ணு ரோஜா பூ மாதிரி அழகா பிறக்கணும்னு 1 பவுன் தங்கத்தை காணிக்கையா கொடுத்தாலாம் சார். அந்த பிரம்மனு அந்த 1 பவுன் தங்கத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு இந்த உலகத்திலேயே என்ன மட்டும் அழகா படிச்சிருக்காரு சார். ஏம்மா உங்க அம்மா போட்டது தங்கம், இதுல நீ பிரம்மாவை படுத்தலாமா பங்கம்? ஏன் தங்கம் சார்? நான் அழகா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அட போடுறா. எங்க அப்பா அதனாலதான் சார் எனக்கு ரோஜானே பேர் வச்சிருக்காரு. என்ன ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காண்டி எங்க அப்பா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க போய் சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் சாதி சான்றிதழ் வாங்க போனோம் சார். அங்கே அவ்வளோ சொன்னாங்க வெட்டுறதை வெட்டுனா சாதி சான்றிதழ் 2 நாளில் கிடைக்கும், இல்லைன்னா 10 நாள் ஆகுங்கிறாங்க சார். வெட்டுறதை வெட்டுனா நாங்கள் என்ன அருவாலை போட்டா சார் வெட்ட முடியும்? நான் வேற கோவக்கார பிள்ளை, அவர் பாட்டுக்கு இப்படியெல்லாம் சொன்னோனே ஏன் கையை அவர் கண்ணத்தில் பட்டு அவர் பள்ளி கொட்டு போச்சுன்னு வச்சுக்குங்க, என்ன போலீஸு பிடிச்சிக்கும் போயிரு. அங்கேயும் நான் லஞ்சம் கொடுத்துதான் சார் வெளியில வரணும் சார். இப்படி லஞ்சம் வாங்குற ஒரு சில அதிகாரியை தான் சார் இருக்காங்க. அவங்களும் லஞ்சம் வாங்காம இருந்துட்டா நம்ம நாடு வீடு முன்னேறிடும் சார். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம். என் தம்பிய சார் முந்தா நாள் கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னேன்? 2 ரூபா கொடு கடைக்கு போயிட்டு வரேன்னு. முளைச்சு 3 விடல, அதெல்லாம் லஞ்சம் கேட்குது சார். உன் தம்பிக்கு நீ லஞ்சம் கொடுக்கறனால தானம்மா உன் தம்பி லஞ்சம் கேட்குறேன். நீ கொடுக்காம இருந்தா அவன் ஏன் கேட்க போறான்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க கேட்காதனால நானே சொல்லிட்டேன் சார். என் தம்பிக்கு நான் லஞ்சம் கொடுக்கலனா அவன் கடைக்கு போக மாட்டேன். வேற யார் போகணும்? நான் தானே. நான் வேற ரொம்ப அழகா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அவன் கடைக்கு போனா நான் தானே கடைக்கு போனேன். அங்கே 4 பேர் என்ன பார்த்து சைட் அடிச்சு அதுல ஒருத்தன் கடத்திக்கும் போயிட்டான்னு வச்சுக்குங்க, உங்க வருங்கால உலகலைய அட்லீஸ்ட் ஒரு மிஸ் இந்தியாவை நீங்க இப்பமே மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் சார். முளைச்சு 3 இடம் விடல, இதெல்லாம் சைட்டை பத்தி பேசினா நாடு எப்படி சார் உருப்பிடும்? அக்கா உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துதாக்கா நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அக்கா இது பேசுறது ரொம்ப பக்கா. மிஸ் யூனிவர்ஸ் நானே தைரியமா நிக்கிறேன். மிஸ் இந்தியா தானே நீ, ஒண்ணு மிஸ் ஆக மாட்ட, கவலையே படாத. இவங்க 2 பேரும் அழகு அழகுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரையும் எவன் கடத்திக்கிட்டு போறானோ அவன் கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணிக்கணும். நீ ரொம்ப விவரமா இருக்கடா. இந்த பொண்ணு அழகுன்னு சொல்றது இந்த புள்ள உடம்புலையும் போடுற ட்ரெஸ்ல இல்லையா, அது மனசுல தான் அந்த அழகு இருக்கு. உன் நிறத்தை பார்த்தா கருப்பு, நீ பேசுறது ரொம்ப சிறப்பு. உட்கார் சார். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா சார்? ஒரு ஆபீசரு வெட்டாத கணத்துக்கு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு சர்டிபிகேட் கொடுத்து அதுக்கு வேற லோனு வேற வாங்கி கொடுத்துருக்காரு சார். அவரு கொஞ்ச நாள்லயே டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரு சார். டிரான்ஸ்ஃபர்ல தான் சார் போயிருக்காரு, கேன்சர்ல போகல. அந்த இடத்துக்கு இன்னொரு ஆபீசர் வந்தாரு. அவர் வந்து ஒரு சாட்டை கேட்டாரு, எங்க ஐயா கிணறு வெட்டியிருக்கேன்னு சொன்னீங்களே என்ன கூட்டிக் கொண்டே காமின்னாரு. அங்கே உள்ள சார் அதுக்கு அது அது அதுன்னு ஒரே ஈன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த ஆபீசர் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அந்த ஆபீசர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? கிணறு வெட்டவே இல்லை, அவர் பாட்டுக்கு பாலடைஞ்ச கிணறுன்னு சொல்லி 2 பேரும் லோன் போடுவான், 2 பேரும் அதுல 50-50 எடுத்துக்குவோம்னு கூட்டணி வேற சேர்றா சார். எப்படி பாருங்க சார், ஏன்னா என்னத்தோட சேருதுன்னு இப்படி வாங்குறது ஒரு சில ஆபீசருங்க. அவங்களும் லஞ்சம் வாங்காம நிற்க
முருகா முருகா குன்னக்குடிக்கு பக்கத்துல இருந்து பார்க்குறேன்டா என் அப்பனே முருகா. பேசுறா. உன் பேர் என்ன? மணிகண்டன். மணி. ஆஹா மணிகண்டா மணிமணியா பேசுறடா பேசுறா. சம்போ மகாதேவா, ஹரஹர சம்போ மகாதேவா. இது அன்னைக்குள்ள சாமியாருங்க மனசுல இருந்து ஆத்மா வர வார்த்தை. ஆனா இன்னைக்கு சம்பா சம்பா சம்பாதான், சம்பா பொண்ணு ரம்பாதான், சம்பா சம்பா சம்பாதான், சம்பா பொண்ணு ரம்பாதான் அப்படின்னு சில சாமியாருங்க ரிங்டோன் வச்சிருக்காங்கய்யா. என்னடா அவன் பார்க்க பொடிப்பைய மாதிரி இருக்கிறானே, இவன் ஆளா ஆன்மீகத்தை பத்தி பேச வந்துட்டானே, இவனுக்கு ஆன்மீகத்தை பத்தி என்னடா தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பிய. ஐயா நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், பொடியந்தான் பொடி வச்சு பேசுவான். அப்படியே இருக்கிறதுல இங்க யாராவது நினைச்சாலும் அந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு வயசு ஒண்ணு முக்கியம் இல்லையா, மனசுதாயா முக்கியம். ஐயா திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தேவாரம் பாடுறப்ப அவருக்கு வயசு 3. வள்ளலார் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்ட ஆரம்பிச்சப்ப அவருக்கு வயசு 9. குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வர்றப்ப அவருக்கு வயசு 12. அதனால இந்த பொடியனுக்கு ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு 12 வயசு ஒன்றும் தடையா இருக்காதியா. ஐயா அந்த காலத்து சாமியாருங்கெல்லாம் தன்னோட சீரட்டை கேட்பாங்களாம், இந்த வாரம் நம்மளுக்கு எங்கெங்க ஆன்மீக பயணம்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், திங்கக்கிழமை குன்றக்குடியில் முருகனை பற்றி சொற்பொழிவு ஆற்ற போகிறோம்பாங்களாம், செவ்வாய்க்கிழமை பிள்ளையார்பட்டியில் விநாயகரை பற்றி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற போகிறோம், புதன்கிழமை ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பற்றி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற போகிறோம்பாங்களாம். ஆனால் இன்னைக்குள்ள சாமியாருங்க தன்னோட பீரியட்டை கேட்பாங்க, இந்த வாரம் நம்மளுக்கு ஆன்மீக பயணம் எங்கெங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆன்மீக பயணம்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, நம்மளுக்கு இனிமே கோட்டிங் கேஸ்ன்னு தான் ஆன்மீக பயணம் வாங்கலாம்யா. மழை வந்த பின்னால கொடையை தேடுற மாதிரி தான் கஷ்டம் வந்த பின்னால நாம கடவுளை தேடுறோம். சந்தோஷமா இருக்கிறப்ப கடவுளை நினைச்சோம்னா நாம கஷ்டப்படுறப்ப நிச்சயமா கடவுள் நம்மள நினைப்பாரியா. நாமெல்லாம் கஷ்டம் வந்தா கடவுளை தேடி போறதில்ல, போலி சாமியார்களை தேடி போறோம். அதனால தாயா போலி சாமியார்கள் ஆன்மீகன்ற போர்வையில அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடு வீடு முன்னேறணும்னா முதல்ல ஆன்மீகம் மலரும். ஐயா நம்ம நாடு வீடு நலம் பெறணும்னா ஆன்மீகங்கிறது ஒன்று மலரும். ஐயா கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணமா இடிக்கிறது பெருமாள் கோயிலாம்னு. அது மாதிரி இருக்குது நிலைமை. பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணுனா உண்டியல காசு போட்டுட்டா போதும், தீர்த்தத்தில் முங்கி எழுந்திரிச்சிட்டா போதும், எல்லாம் சரியா போறன்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கடவுளை நம்புறவங்கள விட கடவுளை எனக்கு தெரியும்னு சொல்றவங்கள நம்புறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்கய்யா. அன்னைக்கு ஒருத்தன் ஒரு வாத்தியார் கேட்டானா, நீ என்ன வேலைக்கு போக ஆசைப்படுறன்னு. அதுக்கு அவன் டக்குன்னு சொன்னான், நான் சாமியார் வேலைக்கு போக ஆசைப்படுறேன்னாமியா. ஆமாயா, இன்னைக்கு ஆன்மீகன்றது ஒரு தொழிலா போச்சியா. ஆன்மீகம் பெண்மீகத்தோட கலக்கிறதுனால தான் அதுக்கு ஆன்மீகம்னு பேர் வந்துச்சுன்னு எந்த சாமியாராவது இன்னும் கொஞ்ச நாள் டிவியில் பேட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. நம்ம நாட்டிலையும் வீட்லையும் ஆன்மீகங்கிறது இப்போ எப்படி இருக்குது, எல்லாரும் பண்டிகைனா புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், டிவியில் புது புது படம் பார்க்குறோம், நல்லா பலகாரம் திங்கிறோம். ஊரில் கோயில் திருவிழானா பக்கத்து ஊருக்கார 50,000 ரூபாய்க்கு வேட்டு போட்டால் நம்ம ஊருக்காரில் 1 லட்சத்துக்கு வேட்டு போகணும்னு வீம்பு பிடிக்கிறோம். ஆபாசமான டான்ஸ் ஆட ஆளை கூட்டிக்கிட்டு வர்றோம். இதுவாயா ஆன்மீகம்? உண்மையான ஆன்மீகவாதி யார் தெரியுமாயா? தான் வாழுற காலத்தில் எந்த உயிருக்கும் மனசால கூட துன்பம் நினைக்காம நல்லதே செய்யறான் பாத்தியலா, அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. பரிகாரம் பண்ணியே இன்னைக்கு பரிதாபனையில் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடல் வளர்ச்சி இல்லாம மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குமையா. ஐயா இந்த கடவுளை எனக்கு தெரியும்னு சொல்றவங்கள நம்புறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்கய்யா. அன்னைக்கு ஒருத்தன் ஒரு வாத்தியார் கேட்டானா, நீ என்ன வேலைக்கு போக ஆசைப்படுறன்னு. அதுக்கு அவன் டக்குன்னு சொன்னான், நான் சாமியார் வேலைக்கு போக ஆசைப்படுறேன்னாமியா. ஆமாயா, இன்னைக்கு ஆன்மீகன்றது ஒரு தொழிலா போச்சியா. ஆன்மீகம் பெண்மீகத்தோட கலக்கிறதுனால தான் அதுக்கு ஆன்மீகம்னு பேர் வந்துச்சுன்னு எந்த சாமியாராவது
இன்னும் கொஞ்ச நாள் டிவியில் பேட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. நம்ம நாட்டிலையும் வீட்லேயும் ஆன்மீகங்கிறது இப்போ எப்படி இருக்குது? எல்லாரும் பண்டிகைனா புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், டிவியில் புது புது படம் பார்க்குறோம், நல்லா பலகாரம் திங்கிறோம். ஊரில் கோயில் திருவிழானா பக்கத்து ஊருக்கார 50,000 ரூபாய்க்கு வேட்டு போட்டால் நம்ம ஊருக்காரில் 1 லட்சத்துக்கு வேட்டு போடணும்னு வீம்பு பிடிக்கிறோம். ஆபாசமான டான்ஸ் ஆட ஆளை கூட்டிக்கிட்டு வர்றோம். இதுவாயா ஆன்மீகம்? உண்மையான ஆன்மீகவாதி யார் தெரியுமாயா? தான் வாழுற காலத்தில் எந்த உயிருக்கும் மனசால கூட துன்பம் நினைக்காம நல்லதே செய்யறான் பாத்தியலா, அவன் தாயா உண்மையான ஆன்மீகவாதி. பரிகாரம் பண்ணியே இன்னைக்கு பரிதாபனையில் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடல் வளர்ச்சி இல்லாம மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குமையா. ஐயா, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் மனுஷன் தானே, கடவுள் இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் வயிற்று நறுக்கிறதுக்காக இறைய தேடுறோம், ஆனா வாழ்க்கையை கொடுக்குற இறைவனை யாரும் தேடுறது இல்லையா. சாமியார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட காசுகள் அள்ளி கொட்டுற அப்பாவிகளையும் அவங்க காலை கழுவி தீர்த்தம் எடுத்து குடிக்கிறவங்களையும் பார்த்தா எனக்கு கோபமா வருமியா. பெரியார மாதிரி பெரியவங்க நம்ம நாட்டுக்கு பகுத்தறிவு புகுத்தாம இருந்திருந்தா நம்ம நாடு அறியாமல இன்னும் அடிமட்டமா இருந்திருக்குமியா. கடவுளுக்கு நம்மளுக்கு இடையில எதுக்கியா சண்டு? அவர் என்ன அரபு நாட்டு முதலாளியா? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சாக யாரும் தயாரா இல்ல. அது மாதிரி தாயா எல்லாரும் புகழோட உச்சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர சிரமப்பட யாரும் தயாரா இல்ல. ஐயா, இது ஒரு பேனா, இதை கழட்டிட்டு உள்ள முள்முடியை பார்க்கும்போது இது எனக்கு ஒரு கிறிஸ்தவனா தெரியுது. இது எழுதும் போது பட்டை அடிக்கிறதுனால ஒரு இந்துவா தெரியுது. ஆனா இது ஒரு பேனா. அது மாதிரி தாயா மனுஷனா பார்க்கணுமே தவிர இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா தயவு செய்து பேதம் பிரிச்சு பார்க்க கூடாதியா. கடவுள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆனா மனித மனங்களுக்கு நெருக்கமானவர்யா. நாள் தவறாம கோயிலுக்கு போயிட்டு மனசுல குப்பையான எண்ணங்களை வச்சிருக்கவன் ஆன்மீகவாதி இல்ல, அவன் மனுஷ இனத்திலையும் சேர்த்து இல்லையா. ஐயா, எங்க ஸ்கூல் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், ஆனால் எங்க ஸ்கூல்ல பல வகை பிரார்த்தனை கூடம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த இதில் என்ன சிறப்புன்னா இந்து மதத்தவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது மற்ற மதத்தவர்கள் மாணவர்களும் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதுவே கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது மற்றவங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருந்தா நம்ம நாடு ஆன்மீகத்தில் எங்கேயோ போயிருவியா. ஐயா, ஆன்மீகம் வளர்ந்துச்சுன்னா அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைப்போமே தவிர கெட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். நாம கடவுளுக்கு பயந்து நடக்கலாட்டியும் நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடந்தாலே போதும்யா, ஆன்மீகம் வளரும்யா. இப்போ கூட நான் ஒரு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு 4 பட்டையை அடிச்சுக்கிட்டு மேடையை விட்டு வெளியே போனோன்னு வச்சுக்கிறேங்க. ஐயா, நல்லா கேளுங்க, மேடையை விட்டு கீழே இறங்கி போனோன்னு வச்சுக்கிறேங்க. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறான்னு இமயமலை அடிவாரத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ குட்டிமணி சுவாமிகள் வர்றாங்கன்னு எத்தனையோ பேர் என் காலில் வந்து விழுந்தாலும் விழுவாங்க. இந்த மாதிரி போலி சாமியார்கள் ஒளிந்து ஆன்மீகங்கிறது ஒன்று எப்போ மலருதோ அப்போ தாயா நம்ம வீடு நாடு நல்லா இருக்க முடியும்.